ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே கிளம்பிட்டேன்னா இந்த படத்துக்கு தான் போனேன். ஃப்ரீயாக ஒரு டிக்கெட் கிடச்சிச்சேன்ட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே, இந்த ஃப்ரீயாக வேணால் டிக்கெட் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் டிக்கெட்டு சும்மா போர் அடிக்குதுன்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் போனேன். போய் பார்த்தேன். அப்படியே போய் பைக் பார்க் பண்ணிட்டு வந்து பார்த்தா 20 ரூபான்னு கொடுத்தாங்க. சரி 20 ரூபா வேஸ்ட்டுன்னு நினச்சா, சரி 200 டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, 20 ரூபா பெரிய விஷயம் இல்லைன்ட்டு போய் பார்த்தா உள்ளே யாருமே இல்லைங்க தேட்டர். மொதல் ஷோ வேறு. அப்புறம் லெஜண்ட் பேரை போட்டாச்சு, சரவணா ஸ்டோர்ஸ் அவங்க பேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம லெஜண்டோட என்ட்ரி வரும், மஜாவாக தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டக்குள்ள கேரக்டர் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிஷாவாக இருக்கட்டும், விடிவி கணேஷாக இருக்கட்டும், ஆண்ட்ரியா, ஷாம், லால் சார் முதற்கொண்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்க நல்லாவே எல்லோரும் அவங்க ஒர்த்து குறிப்பிட்டதை நடிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்டர்வல் வந்துடுச்சுங்க. இன்டர்வல் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பார்ப்போமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் கிட்ட இருக்கிறவங்களே ஆளை எப்படின்னு பார்த்தா மொத்தமாகவே தேட்டரில் வந்த ஷோவே இவ்வளோதாங்க. ஃபஸ்ட் ஷோ வேறு. சரி மால்கனியில் உட்காந்துருந்தேன். சரி கீழே எப்படின்னு பார்த்தா கீழே ஒரு காக்கா கூட இல்லைங்க. ஐஸ்வர்யா அமிர்தாயர் அவங்கள செகண்ட் ஹாஃபில் காமிச்சாங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா, படம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சில பேர் சாட்டிஸ்ஃபைடு, சில பேருக்கு நான் சாட்டிஸ்ஃபைடு. என்ன பண்ணுறது, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. இவர் ஹீரோங்கிறனால யாரும் பார்க்காம படம் விட்றாதீங்க, நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஒர்த் மூவி. அப்படியே நான் கிளம்பிட்டேங்க. பைக் எடுத்தேன். பாய், சி யூ, டாட்டா.